ஹலோ கைஸ், வெல்கம் டு கமெண்ட்ஸ் கமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் எபிசோட் 3 and 4 பிரேக் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சில்லியான எபிசோடாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பீட்டரோட கேரக்டர் எலவேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முக்கியமாக நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஃபியூச்சர் ஃபவுண்டேஷன் சூட்டும் காமிச்சிருப்பாங்க. ஸ்லம ஸ்லீக்கான லுக்கில் நம்ம ஒயிட் கலர் ஸ்பைடர்மேனை காமிச்சிருப்பாங்க. எபிசோட் 3 ஓப்பனிங்லேயே நம்ம நார்மன் ஹஸ்பண்டுக்கு பீட்டர் தான் ஸ்பைடர்மேன்னு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாரு ஃபுட்டேஜ் இருக்குது, யாரை ஏமாத்துற அப்படின்னு காமிச்சு, உங்ககிட்ட நான் தனியாக நைட்டு பேசணும், உங்கள்கிட்ட தனியாக நான் பேசணும், நைட் டின்னருக்கு வந்துடுன்னு சொல்லுவார். நம்ம பீட்டர் வந்து இவர்கிட்ட உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லாமல் யோசிச்சுட்டு அதை டைரெக்டாக வந்து நிக்கோ கிட்ட ஷேர் பண்ணுவார். நிக்கோ சொன்னதை கேட்டுட்டு ஷாக் ஆயிடுவார். அவன் எப்படி பார்த்தாலும் உன்னை ஏமாற்ற தான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான், அவன் ஒரு பில்லியன் வேறு அப்படின்னு சொல்லுவார். நம்ம நிக்கோட ரூமில் ஓரமாக இருக்கிற சிறுசான அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க அப்பா அம்மாவோட ஃபோட்டோ தான். காமிக்ஸில் நிக்கோட பேரண்ட்ஸ் வந்து ப்ரூட்டல் கில்லர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் சீரீஸ்க்காக அதை கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. ஸ்டில் அதோட ஸ்பிரிட்டோட கனெக்ஷன் வந்து நம்ம நிக்கோ கிட்ட இருக்க தான் செய்யுது. இதை பார்க்கும்போது நம்ம பீட்டரோட ஃபோன் வந்து காமிப்பாங்க. அவங்க ஃபோன் வந்து அவங்க 2 பேரும் நிக்கோ பீட்டர் செல்ஃபி இருக்கும். அவர் ஃபோன் வந்து உடஞ்சிருக்கும், ஏன்னா அது இப்போ ரீப்ளேஸ் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறமா நம்ம நைட்டில் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் நார்மன் ஹஸ்பண்ட் கூப்பிட்ருப்பார்ல, அதுக்கு வந்து நம்ம பீட்டர் மீட் பண்ண போயிருப்பார். மீட் பண்ணுறாரு. ஹோல் ஏரியாவும் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க நம்ம பீட்டர்கிட்ட தனியாக பேசுகிறதுக்காக. ஸ்ட்ரெயிட்டாக நார்மன் கேட்குறாரு, நீ தானே இது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஷோ பண்ணுறாரு. அந்த பீட்டர் வந்து ஆக்சிடென்ட் ஆவார்ல அந்த வேன்கிட்ட, இருந்தாலும் தப்பிப்பார்ல. இதே சீனாக அப்படியே சிவில் வாரில் காமிச்சிருப்பாங்க, அந்த டோனி ஸ்டார் காமிக்கிற மாதிரி. அதே சீனாக இங்கே அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஆஸ்பான் கேட்பாரு, நீ ஹேரியே சேவ் பண்ணியிருக்க, அதான் நான் ஸ்பைடர்மேனை நான் தேடிட்டு இருந்தேன். ஸ்பைடர்மேனோட ஹோம் சூட் வந்து வீக்காக இருந்தாலும் வெப் ஃப்ளூயிட் வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம நார்மல் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிடை நான் பார்த்ததே இல்லை, பெஸ்ட் சயின்டிஸ்ட் தான் இதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. எல்லா பெஸ்ட் சயின்டிஸ்ட்டும் இந்த நார்மலோட இதில் இருக்கும்போது சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை கண்டிப்பாக பண்ணிப்பாங்கன்னு தெரிஞ்சு நம்ம பீட்டரோட டீமை காமிப்பாங்க. அந்த 4 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் இருக்கணும், அவங்க தான் பயங்கரமாக ஷைன் ஆகிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அவங்க தான் ஸ்பைடர்மேன் ஹெல்ப் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும்போதே சொல்லுவார், ஏன்னா நீ தான் ஸ்பைடர்மேனாக இருப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி வாட்டர் சப்ரைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம நார்மன் வந்து நம்ம பீட்டருக்கு ஒரு ஆஃபர் பண்ணுவார். ஒரு ஃபுல் அப்கிரேடான சூட்டு, நைட் விஷன், எலக்ட்ரிக் சார்ஜு, மைல்ஸ் மாரல்ஸோட ஸ்டைலானது, மோர் டியூரபிலிட்டி, போலீஸ் ஸ்கேனரு, ஈவன் ட்ரோன்ஸ் கூட வைக்கலாமா அப்படின்னு கேட்பார். ட்ரோன் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. ஆக்சுவலாக நம்ம ட்ரோன்ஸ் வந்து டோனி ஸ்டார்க்கோட ஐடியா தான். நம்ம டோனி ஸ்டார்க் தான் அந்த ஐடியாலாம் பிளான் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் பிளான் பண்ணிட்டு தான் இதெல்லாம் கேட்டு நம்ம பீட்டர் செம்ம ஷாக்காக இருப்பார். அப்புறமா அதுக்குள்ளே நம்ம பீட்டர் செம்மையாக சாப்பிட்ருப்பாரு. மிடில் கிளாஸ் தானே பீட்ரு, எக்ஸ்பென்சிவான ஹோட்டலில் வந்து சாப்பிடுன்னு சொன்னால் சும்மா இருப்பாரா, பயங்கரமாக சாப்பிட்ருப்பாரு. அதுவும் அவர் மெனுவை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பாதி தான் இங்கே கொண்டு வாங்க, மீதி பாதி தான் பார்சல் கட்டுருங்கன்னு சொல்லி செம்மையாக வெளுத்து கட்டிடுவார். அப்புறமா நம்ம பீட்டர் சொல்லுவார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ஒரு நார்மலான காயாக தான் இருக்க விரும்புகிறேன், சோலோவாக ஒர்க் பண்ண வேண்டியது தான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு அடியில் ஒர்க் பண்ணேன்னா நிறைய பேர் வந்து என்னை தெரிஞ்சவங்களாம் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க, அந்த இது எனக்கு வேண்டாம், நிறைய பேர் இதனால தான் நிறைய பேர் ஹர்ட் ஆவாங்கன்னு சொல்லி தான் நான் என் ஐடென்டிட்டியை ஹைட் பண்ணிகிட்டே போகிறேன். இதனால தான் நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ஃபுல் கவரில் இருக்காரு, இல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறமா நம்ம நார்மன் வந்து, சரிப்பா நான் என் ஹேரியை சேவ் பண்ணியிருக்கேன், ஹேரியை சேவ் பண்ணதுக்காச்சும் அட்லீஸ்ட் ஒரு 10,000 எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு $10,000 வந்து செக்கில் எழுதி கொடுப்பாரு. பீட்டருக்கு இது 10 தான், இன்னமும் நிறையா கேட்கணுன்னு தான். இன்னும் நம்ம பீட்டர் வந்து செல்ஃப்லெஸ்ஸாக வருவார். அந்த 10,000 செக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஆண்ட்மே வந்து எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கிள் பென்னோட கேமரா எல்லாமே எடுத்து பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம பீட்டர் வந்து ஏன்னு கேட்கும்போது தான் ரெண்டோட டியூ வந்து நோட்டீஸ் வந்திருக்கு, ரெண்ட் கட்டலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அங்கிள் பென்னோட கேமரா வந்து நம்ம பீட்டர் எடுக்கிறாரு. இதுதான் நம்ம ஃப்யூச்சரில் வந்து அந்த டெய்லி நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது அவர்கிட்ட இதுதான் யூஸ் ஆகிருக்கும், இதுதான் யூஸ் பண்ணுவார். நம்ம ஆண்ட்மே சோகமாக பேசுகிறது, அந்த கஷ்டப்படுறதுலாம் பார்த்துட்டு நம்ம பீட்டர் வந்து பயங்கர சோகப்படுவார். பீட்டர் அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட்ஷிப்புக்காச்சும் போகணும், நம்ம வீட்டிலே உட்கார முடியாதுன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. நிக்கோ கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டால் நிக்கோவும் அக்ரி ஆகுறாள். அப்புறமா பட் நார்மனை பார்த்து கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லுவாள். அப்புறமா மீன்வெல் அந்த வில்லன் சைட்லேயும் ஜேம்சன் மாரியா அண்ட் டாரன்டுலா அப்படின்னு 2 ஸ்பீடான டீமன்ஸ் இருப்பாங்க. அவங்க டீமன் இல்லை, ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் தான், அவங்க ஒரு வில்லன் தான். இவங்க 2 பேரும் ஈவெண்ட்டர்கிட்ட கேஷ் எடுத்துகிட்டு போய் இல்லீகலான கேஜெட்ஸ்லாம் வாங்குறாங்க. இந்த கேஜெட்ஸ் அவங்க பவர் கிடைக்கும்.
இதை வச்சு தான் அவங்க எல்லா திருட்டு வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க காமிக்கில் வேறு மாதிரி காமிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு பயங்கரமான டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுற வில்லன்ஸ் மாதிரி தான் காமிக்கப்பட்டிருப்பாங்க. அப்புறமா ஸ்கூல் லன்ச் டைமில் வந்து லோனி வந்து பீட்டருக்கு, தம்பி நீ எவ்வளோ வேணால் நல்லா சாப்பிட்ருக்குப்பா, நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன், ஏன்னா நீ என்னை எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம பேர்ல் தான் ஸ்விம்மிங்கில் நம்ம பேர்லை அடிச்சுக்க முடியாதுன்னு நம்ம லாரி சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் தான் காமிக்ஸ்லலாம் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பேர்ல் வந்து ஒரு வாட்ரு ரிலேட்டட் பவர்ஸ்க்கு வந்து இருக்குது. அவங்களுக்கு நிறைய வாட்டர் பவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க காமிக்ஸில். அதே மாதிரி தான் நிறைய இது காமிச்சிருப்பாங்க. அதை ஒரு ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இதையே காமிக்கிற மாதிரி தோணுது. அப்புறமா எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம லோனி காசு இல்லாமல் நம்ம வீட்டில் சாப்பிடுவார். அப்புறமா அவங்க அம்மா வந்து கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அதனால் நம்ம லோனி வந்து வீட்டுக்கு போயிட்டுருப்பார். அந்த சாக்கில் வந்து நம்ம நிக்கோ வந்து நம்ம பேர்லோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறமா பின்னாடி ஒரு இதை நோட்டீஸ் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த கிளாக்கில் வந்து அந்த ஹவர் முள்ளும் இல்லை, செகண்ட்ஸ் முள்ளும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறமா நம்ம லோனி வந்து வீட்டில் போய் பார்ப்பாரு. அங்கே வந்து போலீஸ்லாம் இருப்பாங்க. அப்புறமா அவங்க அம்மாக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது அவன் தம்பி வந்து ட்ரே ஹார்லம்ன்ற கேங் கூட ஜாயின் ஆகியிருக்கானா. அப்புறமா அந்த கேங்லலாம் சின்ன பசங்க சேரக்கூடாதுன்னு போலீஸ் வந்து அவனை கண்டுபிடிச்சி வீட்டில் வந்து விட்டுருப்பாங்க. அப்புறமா நல்லா பார்த்தா தான் தெரியும், அவன் திரும்ப வெளில எஸ்கேப் ஆகி ஏணி வச்சு பேக்கெட்டில் ஓடி இருப்பான். அப்புறமா லோனி வந்து அவனை தேடி போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அப்புறமா அந்த சைடு வந்து பீட்டர் வந்து அங்கிள் பென்னோட கேமராவில் வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பார். அப்புறமா போலீஸ் சைடெல்லாம் கேட்டவொடனே சுற்றி முற்றி பார்ப்பாரு. இங்கே தான் நம்ம ஸ்பீடான டீமன்ஸையும் தரந்துள்ள ஜுவல் ஸ்டோரையும் லூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த 2 பேர் காமிச்சால அவங்க வந்து அந்த ஜுவல் ஸ்டோரில் லூட் பண்ணிட்டு கேஷுவலாக பப்ளிக்கில் லூட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் பயங்கர சத்தமாக இருப்பாங்க. அதனால் நம்ம போலீஸ்லாம் கூட தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமா பயங்கர பவர்ஃபுல்லாக வெப்பன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம சுச்சுவேஷன் பயங்கர டஃப்பாக இருக்கும். நம்ம பீட்டராலே சமாளிக்க முடியாத அளவுக்கு நம்ம பீட்டரே மயக்கம் போடுற அளவுக்கு பயங்கர செமையாக ஃபைட் பண்ணுவாங்க. அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம நார்மல் வந்து போலீஸ் ஸ்கேனர் வச்சு நம்ம பீட்டர் கூட பேசுவார். இவங்க தூரமாக ஃபைட் ட்ரை பண்ணுறாங்க. அதனால அவங்க கேஜெட்ஸ்லாம் புதுசாக இருக்கும், இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது, நீ அவங்க யூசேஜை ட்விஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்ம இது ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை நம்ம ஸ்பைடர்மேன் அதை யூஸ் பண்ணி 2 பேரையும் பயங்கரமாக இழுத்து நம்ம இவனோட அந்த ஸ்பீடை கட் பண்ணிடுவார். அதனால் அவன் வலிக்கி விழுற அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோ மோஷன் சீன் அப்படியே ஃபைனலி அந்த வில்லன்ஸ் டிஃபீட் அப்படின்ற மாதிரிலாம் காமிப்பாங்க. அப்புறமா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து மிஷின்ஸ்லாம் லாக் பண்ணி 2 பேரையும் மாட்டி விட்ருவாங்க. அப்புறமா தான் நல்லா பார்த்தா தான் தெரியும், அவங்க 2 பேர் கால்லேயும் அந்த டாக்டர் ஆக்டோபஸோட அந்த லோகோ இருக்கும். அது வந்து நம்ம பீட்டர் அப்போ கண்டுபிடிச்சிருக்க மாட்டார், நம்ம நார்மன் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. நார்மல் அதை பார்த்துட்டு இது டாக்டர் ஆக்டோபஸோடதாச்சு அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு முன்னாடியே டாக்டர் ஆக்டோபஸும் நார்மலும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அதை வச்சு இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்பைடர்மேன் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து எவ்வளோ எதிரியாக இருந்தீங்கன்னு அந்த PS4லேயே உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம நார்மல் வந்து நம்ம பீட்டர் பார்க்கர்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்க மாட்டார். அப்புறமா நம்ம பீட்டர் பார்க்கருக்கு வந்து இந்த சூட்லாம் உனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து சரி நீ எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால் நான் உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த சைடு பார்த்தோன்னா நம்மளோட இவன் வந்து லானி வந்து போய் என் தம்பியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் தம்பியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த சைடில் யார் பேசிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதே கேரக்டர் மாதிரி தான் காமிக்கில் ஒருத்தர் ரிலேட் ஆகிருப்பான். அதே மாதிரி தான் நம்ம லானி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம லானி சொல்லுவார், என் தம்பியை விட்டுருங்க, என் தம்பிக்கு பதிலாக நானாச்சும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற போது அவன் தம்பியோட நீ புத்திசாலி, அறிவாளி, அப்புறமா ஸ்ட்ராங்காகவும் இருப்பேன், அதனால் பரவாயில்லப்பா இந்த டீல் எனக்கு ஓகே, அதனால் உன் தம்பியை வீட்டுக்கு காமிச்சிட்டு நீ எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பேசுவார். அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அந்த மாதிரிலாம் காமிக்கப்பட்டிருக்கும். நல்லா படிக்கிற பையனை போய் இப்படி மாட்டி விட்டுங்களேன். அப்படி இந்த சைடு 2 பேரும் அதே சைடில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வந்து நார்மல் கூட சேர்ந்துருப்பாங்க. 2 பேரும் ஆப்போசிட் சைடில் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2 சைடுமே பார்த்தா தான் தெரியும் அவங்க 2 பேருமே வில்லன்ஸ் மாதிரி, ஒரு கிரிமினல்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த சைடில் பிரச்சனை மாதிரி காமிக்கும். ஏன்னா நம்ம லானியை வந்து ஒரு பெரிய வில்லன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாமல் ஒரு நல்ல ரோல் மாதிரி ஒரு ஆவரேஜான ரோல் கொடுத்தா கூட ஓகே தான். நம்ம நார்மலுக்கே பயங்கர அசிங்கமாக இருக்கும் நம்ம லானிக்கு. அப்புறமா நம்ம எபிசோட் 4 ஆரம்பிக்குது இந்த சைடில் தான்.
நம்ம எபிசோட் 4ல் திரும்ப நம்ம பீட்டர் இன்டர்ன்ஷிப்க்கு வந்திருப்பாரு. அப்போ வந்து என்னடா ப்ராஜெக்ட் பண்ண அப்படின்னு நம்ம பீட்டர் காமிக்க வரும்போது காட்ஸ்லாம் ப்ரெசன்டேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணுவார். ஒரு இன்ட்ரோவர்ட்டாக தான் காமிக்கப்பட்டிருக்கும் அந்த இடத்துல. அப்போ வந்து ஒரு மேக்னெட் ரெவால்வர்னு ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு, மேக்னெட்டிக் ஜென்ரேட்டர்னு. இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டாடா, மேக்னெட்டிக் ஜென்ரேட்டர்லாம் வச்சு என்ன பண்ண முடியும், அதெல்லாம் ஒரு இதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 10th எபிசோட்லேயே நம்ம மேக்னெட்டிக் ஜென்ரேட்டர் வச்சு தான் பயங்கரமான வில்லன்ஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிட்டு இருப்பார். அந்த சீனை அதில் அந்த மிஷின் தான் பயங்கரமாக யூஸ் ஆகிருக்கும். இதில் இவர் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காரு அந்த மேக்னெட் ஜென்ரேட்டர் வச்சு. அப்புறமா அவங்க எல்லோரும் திரும்ப ப்ராஜெக்டை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் பயங்கரம் வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கும்போது தான் இடையில நம்ம ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் வந்து கேட்பார், ஆஸ்பான் வந்து இவர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம அந்த 4 டீமில் எல்லாருமே சந்தேகப்படுவாங்க, எதுக்கு ஆஸ்பான் வந்து அடிக்கடி பீட்டரை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, அப்புறமா பீட்டருக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் ஹைட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சந்தேகப்படுறதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஐ திங்க் ஃப்யூச்சர்லேயே இவங்களுக்கு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்குது பீட்டர் தான் ஸ்பைடர்மேன்னு. அப்புறமா அவரோட மென்டர் வந்து பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன், நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த சைடு நம்ம ஆஸ்பான் கிட்டே போன உடனே தான் அங்கே தான் ஒரு சைடில் காமிப்பாங்க கேப்டன் அமெரிக்கா கூட இந்த ஃபோட்டோ. ஓகே, இது யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம வக்காண்டாவோட கிங் தான். அவங்க வந்து இந்த டைம்லைனில் வந்து சிவில் வார் நடக்கிற டைம்லைன் தானே, அந்த டைம்லைனில் வந்து அந்த இவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இருந்திருப்பார். அந்த டைம்லைனால இவங்க கூடயே பார்த்து ஃபோட்டோ எடுக்கிற டைம்னால அதை காமிக்கப்பட்டிருக்கும். அதனால இந்த அனிமேஷனில் அவரும் இருப்பார்னு நம்புகிறோம். அந்த மாதிரி தான் இந்த ஃபோட்டோ காமிக்கப்பட்டிருப்பாரு. அப்புறமா நம்ம ஆஸ்பான் வந்து பல நாள் ரிசர்ச்சுக்கு அப்புறம் உனக்காக சில சூட்ஸ் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நீ வந்து அவெஞ்சர்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் ஆன் பண்ணுவார். அப்படியே சுற்றி எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த சீன் அப்படியே நம்ம அவெஞ்சர்ஸில் ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹல்க் ஸ்னாப் பண்ண வரும்போது அதே சீன் மாதிரி தான் இங்கேயும் காமிச்சிருப்பாங்க. அப்படியே நம்ம நியூஸ்லேயும் காமிப்பாங்க, அவெஞ்சர்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல ஃபைட் பண்ணணும், அவெஞ்சர்ஸை தாண்டி வேறு ஏதாச்சும் சூப்பர் ஹீரோ இருந்தாங்கன்னா அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் நியூஸ் போயிட்டுருக்கோம். அங்கே அயர்ன் மேன் vs கேப்டன் அமெரிக்கா நடக்கிறது அப்படின்னு காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது உனக்காக நான் சில சூட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன், அதெல்லாம் நீ பாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு நாள் நைட்லேயே உட்காந்து அவர் 4 சூட்ஸ் ரெடி பண்ணியிருப்பாருங்க. அப்படியே அவர் 4 சூட்ஸு காமிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த சூட்லாம் போய் ஃபஸ்ட்டு சூட்டு காமிப்பார். அந்த தார் இருக்குல்ல, தாரில் உள்ள மாதிரியே இன்ஸ்பைர் பண்ணி இந்த தார் இன்ஸ்பைர் பண்ணி ஒரு இது அது நம்ம ஸ்பைடர்மேன் மாட்டிக்கிட்டு அந்த புலிஸ்குள்ளே ஃபைட்டுக்கு போவார். அந்த ஹாரி இந்த சீன் இருக்குல்ல, அந்த புலிஸ்குள்ளே ஃபைட்டுக்கு போவார். ஏன்னா அப்புறம் தான் பார்த்தா அந்த புலிஸ்லாம் அடித்து இந்த சூட்டை வச்சு அந்த தாரை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம புலிஸ்லாம் சும்மா இல்லாமல் அந்த சூட்டில் பார்த்து அந்த பின்னாடி உள்ளதை தொங்குறதை வச்சு அடித்து தொங்க போட்டுருவாங்க. அப்புறமா நம்ம பீட்டர் வந்து போய் இந்த சூட்லாம் செட் ஆகாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சூட் தருவாங்க. இது வந்து அப்படியே ஒரு புது சூட் தான். இதில் வந்து வெப் விட்டு பறக்கிற மாதிரிலாம் கிடையாது, அந்த பின்னாடியே ஒரு ஃபேன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு பறந்து போய் அடிக்கலாம். ஏன்னா இதை வச்சு பறக்கும்போது திடீர்னு அவர் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் கீழே விழுவார். ஒரு பஸ்ஸில் விழுந்தோடனே ஏதோ ஒரு பூச்சி வெட்டிக்கிச்சுன்னு சொல்லி அப்படியே திருப்புவாங்க. இது அப்படியே செம்ம காமெடியாக இருக்கும் சார் நீங்கள் இதில் பார்க்கும்போது, அனிமேஷன் பார்க்கும்போது. அப்படியே இன்னொரு சூட் இருக்கும், அந்த ஸ்லைடுன்னு சொல்லிட்டு இருந்தால அந்த சூட்டு போன எபிசோடில். அந்த சூட்டை போட்டு ஒரு சின்ன பொண்ணை காப்பாற்ற போவார். ஏன்னா அந்த சின்ன பொண்ணு பார்த்து பயந்துட்டு எனக்கு எதுவும் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடும். அதை பார்த்து அவங்க அம்மா வந்து என் பொண்ணையை ஏதோ கடத்த பார்க்குறியா, பூச்சண்டி காட்டுறியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் இவனை அடிங்கடா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் கூட்டுக்கிட்டே வரும்போது அப்புறமா நம்ம ஆஸ்பான் கிட்டே போய் எனக்கு இந்த சூட்லாம் செட் ஆகாது ஆஸ்பான்னு சொல்லும்போது தான் நம்ம ஆஸ்பான் புரிஞ்சுப்பார். நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற சூட்லாம் இல்லை, அவராக க்ரியேட் பண்ணி அவர் கண்ட்ரோல் தெரியணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்து சோகமாக உட்காருவார். அப்புறமா ஆஸ்பான் கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு பாரு, அது என்னென்னு ஜூம் பண்ணி பார்த்தா ZCNன்றதில் நம்ம அயர்ன் மேன் vs கேப்டன் அமெரிக்கா அது போட்டிருப்பாங்க, சிவில் வார் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி. அப்புறமா VHIHன்றதில் ஒரு அவெஞ்சர் செத்துட்டாரு சிவில் வார்லன்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுலேருந்து சிவில் வார் இல்லை அப்படியே அந்த சைடில் ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஆஸ்பான் வந்து நம்ம பீட்டர் பார்க்கர், அதாவது நம்ம ஸ்பைடியை பார்த்து நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்து கேட்டுட்டு இருப்பார். இப்போ உள்ள நிறையா அவெஞ்சர்ஸ்லாம் வயசாகிட்டு வருது, இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் புது சூப்பர் ஹீரோஸ்லாம் வருவாங்க, நீயும் அதில் ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் இருக்க போகிற, உனக்கு பயங்கர டெக்னாலஜியான ஒரு சூட்லாம் தேவைப்படும், அதனால நான் உனக்காக ஒரு டெக்னாலஜியான பயங்கர டியூரபிளான எல்லாம் சொல்லியிருப்பார்ல, அது எல்லாத்துமே சேர்த்து ஒரு சூட் ரெடி பண்ணியிருப்பார். அதாவது இந்த ஒயிட் சூட் தான். அப்படியே அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம லானியை வந்து கடைக்கெலாம் போக சொல்லி எனக்கு பொரிட்டோஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். பொரிட்டோஸ்னால் அதாவது ஒரு சாப்பாடு வாங்க தான் சொல்லி அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. அப்படியே அவரும் பல பேர்லாம் தாண்டி அந்த இதுக்குள்ளே வந்து
அப்புறமா எல்லாருமே அவனே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து யார் அவங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கடைக்காரன் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு அங்கே க்ரீன் கலர் முடி வச்சுட்டு ஒரு பொண்ணு இருக்காள், அவள் தாண்டா கர்மிளா பிளாக். அவள் வந்து ஸ்கார்பியனோட கேர்ள் இன்வென்ஷன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இவன் வந்து ஸ்கார்பியனோட கேங் லீடர் மாதிரி தான், ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி. ஸ்கார்பியனுக்கு ஒரு ரைட் ஹேண்ட் உமன், அவளும் ஸ்கார்பியனோட அந்த ஃபீமேல் வெர்ஷன் மாதிரி தான். அப்போனா இதில் ஸ்கார்பியன் இன்னும் இருக்கான், அவனோட ஃபைட் சீன்ஸும் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த இன்ட்ரோவில் கூட காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தான் வரும்ன்ற மாதிரி நிறைய இந்த வாட்டி காமிக்கிறாங்க. கண்டிப்பாக ஸ்கார்பியன் இதில் இருப்பான். அப்புறமா நம்மளோட லாரி வந்து உடனே டக்கு டக்குன்னு போய் அந்த கேங்கிட்ட போய், டேய் யாரா அவனுங்க என்னை பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, டேய் நீ என் கேங்குன்னு அவன்கிட்ட சொல்லிட்டியா, அவ்வளோதான் நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ உனக்கு ஒரே வழி தான், நீ எங்கள் டீமில் இருந்தால் மட்டும்தான் அவனால் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ்லாம் பண்ணி அவனை ஒத்துக்க வச்சுருவானுங்க. அப்படியே அந்த சைடு பார்த்தா நம்ம பீட்டர் பார்க்கர் வந்து அவர் கிடைச்ச புது ஃபீச்சர்டு இந்த சூட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அப்படியே அமேசிங் ஸ்பைடர்மேனில் வர அந்த சூட்டை தான் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதே சீன் அப்படியே இருக்கும். அப்படியே இன்றைக்கின்னு பார்த்து இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கிரிமினல்ஸ் எல்லாம் தேடுவார். அப்புறம் என் நினைப்பார், இன்றைக்கின்னு பார்த்து ஒரு கிரிமினல் கூடயாடா இல்லை இந்த ஊரில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அப்படியே அந்த சைடில் ஒரு கேங் காமிப்பாங்க. அப்படியே அந்த சைடு பார்த்தா அந்த இடத்துல ரைனோ இருப்பான், அப்புறமா அவன் டீம்லாம் இருப்பாங்க. அவங்களும் ஒரு பேங்க்கை கொள்ளடிச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. பின்னாடி ஒருத்தி ஹாஃப் முடியோடு இருக்காள், அவள் தான் ஒரு சீரீஸில் வந்து யூனிகார்னுன்ற கேரக்டராக நடிச்சிட்ருப்பா. அந்த யூனிகார்னோட அந்த ஹார்ன் கூட இருக்குது பாருங்களேன், அவள் ஒரு வேறு காமிக்கில் நடிப்பா. அப்புறமா பக்கத்தில் இருக்கிற இவன் வந்து இந்த சீரீஸ்க்காகவே இதுக்காகவே புதுசாக க்ரியேட் பண்ண கேரக்டர். இந்த இதில் வந்து நம்மளோட ரைனோ வந்து ஒரு முட்டா பீஸ் மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. சின்னதாக சைலண்ட்டாக முடிக்க வேண்டிய வேலையை பயங்கர சவுண்டு போட்டு போலீஸ்லாம் வர அளவுக்கு சத்தம் போடுவானுங்க. அவன் அந்த சத்தத்தை கேட்டு நம்ம ஸ்பைடர்மேனும் வந்துடுவார். அப்படியே அவனுங்க போகும்போது ஒரு சின்ன கார் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. பயங்கர சின்னது கிடையாது, பயங்கர ஆக்சிடெண்ட்டு. அப்போ வந்து நம்ம ஸ்பைடர்மேன் வந்து போலீஸ் போய் அவன் அந்த வேனை பிடிச்சிப்பாங்க. நான் வந்து மக்களை காப்பாற்றுன்னு சொல்லி அவரோட புது சூட்டு கருவினாலும் பரவாயில்லன்னு உள்ளே இறங்குவார். அது எப்படி இன்றைக்கி தான் கிடச்ச ஹைடெக் இது, அது கருவினாலும் பரவாயில்லன்னு உள்ளே இறங்குவார். இதுலேயே இந்த ஸ்பைடர்மேன் செல்ஃப்லெஸ் புரியுதா. அதுக்கப்புறம் அவர் நல்லா பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது ஒரு ஃபயர் ப்ரூஃப் இதுன்னு. அப்புறமா ஸ்பைடர்மேன் மக்கள் எல்லாரையும் காப்பாற்றுவார். அங்கே வந்து ஒருத்தர் சொல்லுவார், யூ ஆர் அமேசிங் அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல கூட நம்ம அமேசிங் ஸ்பைடர்மேனோட ரெஃபரன்ஸ் வந்துட்டு போகுது. இந்த மாதிரி நிறையா ரெஃபரன்ஸும் வருது. இதில் நிறையா காமிக் கேரக்டர்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்பைடர்மேனில் வர்றது தவிர. அதையும் தாண்டி பல பேரும் வந்துட்டுருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்பைடர்மேன் வந்து இந்த சூட்டை பற்றி சொல்லணும்னு சொல்லி ஆஸ்பார்ன் கிட்ட போவார். கால் பண்ணால் எடுக்க மாட்டான்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாகவே போய் பார்த்துட்டு வரேன்னு போய் சொல்லுவார். அங்கே போன உடனே அவர் மாஸ்க் கழட்டி அவர் ஐடென்டிட்டியை காமிச்சிருவார். ஏன்னா இங்கே நம்ம ஆஸ்பார்ன் பக்கத்துலேயே அவர் பையன் ஹாரி ஆஸ்பார்ன் இருப்பார். அவர் எவ்வளோ க்ளூ கொடுத்தும் அவன் போய் காமிச்சிருவான். நல்ல வேளை இவன் ஹாரி ஆஸ்பார்ன் இருந்ததுனால தப்பிச்சான். இதுவே அவங்க டீமெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கும்போது வந்திருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் சொல்லுவான், தப்பிச்சடா ஸ்பைடர்மேன் தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்குவான். அப்படியே அவன் ஐடென்டிட்டி தெரிஞ்சு வச்சு ஒரு மாதிரி பயந்துட்டு இருப்பான். அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த யூனிகார்ன் கேர்ள் இருப்பாள், அவள் மட்டும் எஸ்கேப் ஆயிடுவான் அந்த இதை விட்டு. அவன் எஸ்கேப் ஆகிறது இல்லாமல் பணத்தையும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அப்புறமா இவன் பணத்தை எடுத்ததுனால அவனுங்க போய் போலீஸ்கிட்டே அவங்களே சரண்டர் ஆயிடுவானுங்க. அப்புறமா இவன் வந்து பணத்தெலாம் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருப்பா. அது எங்கே போகிறான்னு பார்த்தா தான் தெரியுது நம்மளுக்கே ஒரு ட்விஸ்ட்டு. அந்த இடத்துல நம்மளோட டாக்டர் ஆக்டோபஸ் இருக்கார். இது வந்து அப்படியே எல்லா காமிக்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த காமிக்கில் உள்ளது அப்படியே கிழிச்சு ஒட்டின மாதிரி இருக்குது. அப்படியே அந்த காமிக்கில் உள்ளது பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. பர்ஃபெக்டாக இருக்குங்க, ஒன்று கூட மாறல, அச்சசல் அப்படியே இருக்குது. அப்படியே நம்மளோட ஆஸ்பார்ன் வந்து இனிமேல் என்னென்னலாம் பண்ண போகிறாரு, அவர் விழுங்கத்தனம் என்ன எல்லாமே இந்த கூட வரப்போகிற எபிசோடெலாம் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய எபிசோட் இருக்குது. அடுத்து நாளைக்கு வந்து 5th and 6th எபிசோட் போட்டுருவோம். ஓகே கைஸ், இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா பாய், see you.